எனக்கு ஃபோன் அடிச்சார். எங்கேப்பா இருக்கேன்னாரு. சார் வீட்டில் இருக்கேன். நீ வா ஒரு நிமிஷம் பார்க்கணும் போல இருக்கும். திரும்ப நான் போகிறேன். ஒரு 7 மணி இருக்கும். போகும்போது தனியாக உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தா அன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் பேசினார். அவர் சென்னைக்கு வந்தது அம்மாவும் அவரும் அவரோட பையன் வந்து 1.5 வயசு முன்னாடி நான் தோளில் போட்டுட்டு ஏர்போர்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லி முடிக்கும்போது 11 மணி. அப்போ நான் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடல. அப்போ தான் சாப்பிடும்போது எனக்கு தோணுச்சு ரொம்ப நாள் இருப்பாரான்னு தெரியலன்னு என் மிஸ்ஸஸ் நான் சொன்னேன். என்னங்க இல்லை சார் ரொம்ப நாள் இருப்பாரான்னு நான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக ஒரு 25 நாள் 1 மாதம் இருக்கும் அவன் தவிட்டார். சொன்னார் லென்ஸை கரெக்டாக போடணும், கரெக்டாக தான் போடுறோமா எனக்கு புரியவே இல்லை. 4வது படம் 5வது படம் பண்ணதுக்கு பிறகு பரதேசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பரதேசியோட பாதி படத்தில் காரில் அம்மாவும் அவர் இறங்கும்போது சார் வாங்க சரி வாப்பா நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னாரு. அந்த கேள்வியிலே ஒரு கிண்டலும் ஒரு நக்கலும் தெரிஞ்சிச்சு. சரி படம் முடிஞ்சு வரும்போது நான் காரில் ஏறக்கா கூட போனேன். நீ எப்போ தான் எழுதுறேன்னு நான் பார்க்குறேன். நீ வந்து சப்டைட்டில் இருந்தால் தாங்க எழுதுது அப்படின்னு போயிட்டார். சில நியாயமான ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு மழை வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நான் 3ஆம் முறை எடுக்கும்போது கிளைமாக்ஸில் மழை வந்துச்சு. நான் இங்கே மழை இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். மழை வந்துச்சு. சரி விட்டுரு. ஹிந்திக்கு அது சத்மான ஹிந்தியில் நான் ரீமேக் பண்ணேன். ரீமேக் பண்ணும்போது கிளைமாக்ஸ் இருக்கும்போது மழை வந்துச்சு. பாலுமேந்திரோட நீங்கள் நெருக்கமாக பழகிருக்கீங்க. வந்து அவர் ஒரு இயக்குனர் ஒளிப்பதிவாளர். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஒரு முன்னோடியும் கூட வந்து ஸோ அவரோட பழக்கங்கள் பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக உலக சினிமா எழுதும்போது தான் அவர் வந்து கொஞ்சம் நெருக்கமானார். அதுக்கு முன்னாடி சும்மா பார்த்துருக்கோம், வணக்கம் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். உலக சினிமா எழுதும்போது ஒரு படம் மூட் ஃபார் லவ்னு நினைக்கிறேன். ஒரு படம் எழுதும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து செல்லியன் சார் அப்படின்னேன். அவன் நம்பர் இல்லை எனக்கு. சார்னா நான் பாலுமேந்திரா பேசுகிறேன், இந்த வாரம் நீங்கள் எழுதியிருக்கீங்க அந்த படத்தை நான் பார்க்க முடியுமான்னாரு. உடனே நான் ஆஃபீஸில் அந்த டிகிரி இருந்துச்சு கொடுத்தேன். அதுலேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. அப்புறம் கல்லூரி படம் பண்ணோடனே அவருக்கு நான் முதல்ல போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பிசி சாருக்கு நான் போட்டு காட்டலை. ஏன்னா அதில் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பயம். இவர் வந்து ஒரு கண்டிப்பான ஆசிரியர் இல்லாமல் ஒரு நம்ம மேலே ஒரு வெல்விஷராக ஒரு நண்பர் மாதிரியே இருக்கார். நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணாலும் சார் நீங்கள் பார்க்கணும் சார்னு பார்த்தாரு. பார்த்துட்டு நான் தேட்டரில் பார்க்குறேன், ப்ரீவியூலாம் வரமாட்டேன் அப்படின்னு தேட்டரில் போய் பார்த்துட்டு மறுநாள் காலைல நீ வா அப்படின்னாரு. மறுநாள் காலையில் நான் போனேன். அப்படி தான் உட்காந்துட்டே இருந்தார். நீ ஏன் பஸ்ஸுக்குள்ளே லைட்டு போட்ட அப்படின்னு கேட்டார். நான் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஒரே ஒரு சீனில் தான் லைட் போட்டிருந்தேன். ஏன்னா மற்ற எல்லாமே லைட்டு போடாமல் தான் எடுத்துருவோம். நான் சொன்னேன் இல்லை சார், ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து நாங்கள் ஒரு 10 நாளோ 8 நாளோ பிளான் பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸு சீன் எல்லாமே நாங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா முதல் நாள் எல்லா சீனும் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு சீன் தான் இருக்குது. நான் சொன்னேன் 9 மணிக்கு இல்லை சன்லைட் வந்துடும், 9 மணிக்கு நம்ம எடுக்கலாம்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை சார் 7 மணிக்கு எடுத்து முடிச்சிங்கன்னா 9 மணிக்கு பஸ்ஸை அனுப்பிட்டோம்னா ஒரு நாள் வாடகை கட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் லைட்டு போட்டு எடுத்தேன் சார். இதுக்கு தான் நீ டைரக்டர் ஆனுங்கிறது. நீ டைரக்டர் ஆனால் நீனே ஷெட்யூல் பண்ணி எடுத்துல, நீ சீக்கிரமாக டைரக்டர் ஆகு அப்படின்னு அப்போ தான் சொன்னார். அப்புறம் சொன்னார் வேறு என்ன சார் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். நீ என்ன செய்யணும், லென்ஸ் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கு, லென்ஸை நீ கவனமாக கையாளுனார். எனக்கு சத்தியமாக இப்போ புரியலை. இந்த லென்ஸு தானே கையாளுறோம், லென்ஸை போடுறோம், லென்ஸை கையாளும் எனக்கு என்ன புரியல. அதுக்கு பிறகு ஒரு 5-6 படங்கள் நான் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவை லென்ஸை கழட்டி மாட்டும் போதும் 35 போடுங்க, 24 போடுங்க, 85 போடுங்க, மாற்றும் போதும் இது சொன்னார் லென்ஸை கரெக்டாக போடணும், கரெக்டாக தான் போடுறோமா எனக்கு புரியவே இல்லை. 4வது படம் 5வது படம் பண்ணதுக்கு பிறகு பரதேசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பரதேசியோட பாதி படத்தில் ஒரு லென்ஸை மாட்டுறேன், எனக்கு அந்த லென்ஸை கழட்டிட்டு திரும்ப அந்த லென்ஸை போடுறாங்க, வேறு லென்ஸை போடுறாங்க. இந்த லென்ஸை போடும்போது டக்குன்னு எனக்கு அந்த வித்தியாசம் புரியுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களோட சைஸ் வந்து எக்ஸ்எல்னு வச்சுக்கிறோங்க. நீங்கள் எல் சைஸ் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், டைட்டாக இருக்கும். டபுள் எக்ஸ்எல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பொருந்தும், நீங்கள் போட்டிருக்கிறது உருவம் பொருந்தும். ஆனால் உங்களுக்கு தெளிவாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏதோ ஃபிட் ஆகாமல் கொஞ்சம் லூஸாக இருக்குது, இல்லை டைட்டாக இருக்குது. அப்போ இது எனக்கு புரியும் போது அப்படி டப்புன்னு எனக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு. இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட் எடுக்கும்போது லென்ஸ் மாறினா அவர் சொன்னது ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பல விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு தடவை வந்து வீடு படத்தை பற்றி நான் உலக சினிமா எழுதி முடிச்சிட்டேன். இந்த வீடு படத்துக்கான 25வது ஆண்டு விழா இதே மாதிரி பிரசாத்தில் நடந்துச்சு. அது நடித்து எல்லோரும் வந்திருக்காங்க, சில பேர் இல்லை. அப்போ நானும் போயிருக்கேன். அதுக்கு முன்னால் என்கிட்ட என்ன சொன்னார்னா, செலியன் அந்த வீடு படத்தையும் கொஞ்சம் எழுதுப்பா, நீ எப்படி எழுதுற நான் பார்க்கணும் அப்படின்னாரு. அந்த உலக சினிமா வரிசையில் அது எழுதுறேன். நான் தமிழ் படம் எழுதும்போது தமிழ் படம் சேர்க்கணும்னா வீடு படத்தை சேர்க்கலாங்கிறது, வீடு உதிரிப்புக்கெல்லாம் சேர்க்கலாங்கிறது உலக சினிமாவில் என்னோடய விருப்பமாக இருந்துச்சு. கடைசியில் வச்சுக்கலாம்னு நினச்சி அதுக்குள்ளே தொடர்ந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் எழுதுகிறேன் சார் சொன்னேன்.
வீடு படத்துக்கு எனக்கு பர்சனலான சில கனெக்ஷன் இருக்குது. நான் அந்த டைமில் தான் வீடு கட்டினோம், பல பிரச்சனைகள் வீட்டில் நடந்துச்சுங்கிறதுனால அந்த படம் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நான் தயங்குவேன். சில புத்தகங்கள் இருக்குது, நாவலை நம்ம மேசையிலே வச்சுருப்போம், இதை திறக்கணுமான்னு தோணும், ஆனால் அது பிடிக்கும். அந்த மாதிரி பார்க்காம தான் வச்சுருக்கேன். திரும்ப அந்த வீடு படத்தோட விழாவுக்கு போகும்போது காரில் அம்மாவும் இறங்குறாங்க. இறங்கும்போது சார் வணக்கம் சார், சரி வாப்பா நீனும் வந்திருக்கியா அப்படின்னாரு. அந்த இதிலே கேள்வியிலே ஒரு கிண்டலும் ஒரு நக்கலும் தெரிஞ்சிச்சு. சரி படம் முடிஞ்சு வரும்போது நான் காரில் ஏறக்கா கூட போனேன். நீ எப்போ தான் எழுதுறேன்னு நானும் பார்க்குறேன், நீ வந்து சப்டைட்டில் இருந்தால் தானே எழுதுது அப்படின்ட்டு போயிட்டார். ஏன்னா இப்படி ஒரு குண்டை போட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அன்றைக்கி வந்து நைட்டே வந்து எழுதி திரும்ப பார்த்து எழுதி உயிரெழுத்து பத்திரிக்கையில் அவர் அட்டை படம் வச்சு முழு கட்டுரை ஒரு 10 பக்கத்துக்கு அந்த கட்டுரை எழுதி அவருக்கு அனுப்பிவிட்டான். நான் வந்து ஒரு இது மாதிரி சொன்னதுனால அவர் பார்த்தது வர போகன்ட்டு நான் போகல. திரும்ப செலியன் எங்கேப்பா இருக்க, வாப்பா அப்படின்னாரு. நான் போனோடனே இப்படி உட்காந்துருந்தார். நான் படம் எடுக்கும்போது இந்த விஷயம்லாம் எவன் கவனிக்க போகிறாங்க, யார் கவனிக்க போகிறாங்கன்னு நான் நினச்சேன். நீ கவனிச்சிட்டாரு, எனக்கு போதும்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அதை பற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மலை சீன் இருக்கே சார், மலை அப்படி ரியலாக இருக்கே, அது எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் மலை அந்த சீனை எழுதும்போது அந்த சீன் பேப்பருக்கு பின்னாடி மழை வரலாம் அப்படின்னு எழுதியிருந்தேன். நீ சொன்னால் நீ நம்ப மாட்டேன், அந்த சீன் எடுக்கும்போது மழை வந்துச்சுன்னாரு. நான் சொன்னேன், இதே மாதிரி நாங்கள் கல்லூரி எடுக்கும்போது சார், பாலாஜி சாரோட சொல்லும்போது, பாலாஜி சார் வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு கால்பந்து விளையாடும்போது ஒரு காதல் பாட்டு அப்படிங்கிறார். ஓகே சார், அப்போ இதுவும் மழை போட்டு எடுக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஃபுல் கிரவுண்டுக்கு மழை போடுறதுனா அப்படி 20-30 தண்ணி வண்டி இருந்தாலும் பத்தாது. ஆனால் இது சின்ன படம், பட்ஜெட் படம், அவ்வளோ பட்ஜெட் தாங்க சார், மழை வரும் சார், பார்ப்போம் சார்ட்டு நான் இப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ எங்கள் ஊர் சிவகங்கையில் எடுக்கிறோம், சரியான வெயில் காலம். சிவகங்கையில் மழைங்கெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக வராது, அதுவும் வெயில் காலத்தில் சுத்தமாக வராது. இப்போ நாங்கள் எடுக்கிறோம், இப்போ நாளைக்கு மழை எடுக்கணுங்கிறதுக்காக மழை போடுறதுக்காக ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன தண்ணி வண்டி வந்துருச்சு அந்த பைப்போட. இப்போ நம்ம காலேஜ் காரிடாரில் வந்து இந்த பொண்ணுங்க நிற்கிற மாதிரி சும்மா சாரல் அடிக்கிற மாதிரி மழையை மேட்ச் பண்ணுறதுக்காக போட்டு எடுத்துட்டோம். கரெக்டாக 2 மணிக்கு வானம் அப்படி இருக்குது, ஒரு மழை வருது. மழைன்னா கொஞ்சம் நெஞ்ச மழை இல்லை, அந்த படத்தில் பார்க்குற அந்த மழை தான், பேய் மழை மாதிரி பெய்யுது. அப்படியே வாங்கணும், அப்படியே போய் இறங்கி உள்ளே ஓட விட்டு, ஏன்னா அப்புறம் டக்குன்னு கோரியோகிராஃப் பண்ணுறாரு. அந்த படம் தான் நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணி. ஆமாம், இப்படி வா அங்கிட்டு போகணும். அப்புறம் மலையில் நனைஞ்சிட்டு பண்ணுறாரு. நான் கையில் கேமரா வச்சுட்டு டக்குன்னு எடுத்து முடிக்கிறோம். கரெக்டாக ஒரு 4:30 மணி 5 மணிக்கு விட்டுச்சு. இல்லை பயங்கர ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டாங்கிற மாதிரி. பண்ணி முடித்தோம். சார் என்ன சார் ரொம்ப நீங்கள் லக்கி சார், எப்படி சார் கரெக்டான டயத்துக்கு மழை வந்துருச்சு சார்னு சொன்னார். பேசிவிட்டு காரில் 2 பேர் தான் போகிறோம். போகும்போது சார், சரி நான் ரொம்ப நல்லா வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேண்டியிருக்குங்க. அந்த நாளைக்கு எடுக்கணும், இதே மழை வந்து மேட்ச் பண்ணுறது கஷ்டம் சார், பார்ப்பேன் சார், மழை வரும்னு நினைக்கிறேன், வந்தால் எடுப்பேன் சார்னு விட்டேன். திரும்ப அதே மழை வண்டி வந்துச்சு. திரும்ப மழையை போட்டு எடுக்கலாம் போகும்போது அதே மாதிரி 2 மணி நேரம் திரும்ப ஒரு பெரிய மழை வந்துச்சு. திரும்ப அதை எடுத்து மேட்ச் பண்ணோம். இப்போ இதை வந்து நான் பாலுமேந்திரா சார்கிட்ட சொல்கிறேன், சார் நடந்து சார்னா உனக்கு அது தெரியுமா தெரியலையான்னு தெரியலப்பா, இந்த மழை மட்டும் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு சில நியாயமான ஃபிலிம் மேக்கர்ஸாக சொன்னார், சில நியாயமான ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு மழை வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணோம். இப்போ நான் 3ஆம் முறை எடுக்கும்போது கிளைமாக்ஸில் மழை வந்துச்சு, நான் இங்கே மழை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன், மழை வந்துச்சு, சரி விட்டுரு. அது சத்மானு ஹிந்தியில் நான் ரீமேக் பண்ணேன். ரீமேக் பண்ணும்போது கிளைமாக்ஸ் இருக்கும்போது மழை வந்துச்சு, இது என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாருன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான பல விஷயங்கள். இப்போ தலைமுறைகள்னு ஒரு படம் பண்ணார் கடைசியாக, பண்ணும்போது அந்த படத்தை பார்த்து நீ சொல்லு அப்படின்னாரு. நான் படம் ரிலீஸுக்கு அன்றைக்கி சத்தியமூலவே அந்த படத்தை பார்த்துட்டேன். எப்படி இருக்கேன், நான் பிடிச்சிருக்கு சார், நல்லா இருக்குது சார்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு எங்கேப்பா இருக்க அப்படின்னாரு. நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், இங்கே பிரசாத்தில் வந்து படம் போடுறோம், நீ வாப்பானார். பாரதிராஜா, மகின்னு மகேந்திரன் சார், சசிகுமார் ப்ரொடியூசர் எல்லாருமே வர்றாங்க, நீ வாப்பானார். சார் நான் பார்த்துட்டேன் சார். ஏன் பார்த்தா இன்னும் பார்க்க மாட்டியா அப்படின்னாரு. சரி வரேன் சார். நான் போனேன், போயிட்டு படம் பார்த்து முடித்தோடனே நான் பார்த்தேன், நல்லா இருக்கேன், எல்லோரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் அடிச்சார், எங்கேப்பா இருக்கேன்னாரு. சார் வீட்டில் இருக்கேன், நீ வா ஒரு நிமிஷம் நீ பார்க்கணும் போல இருக்கு. திரும்ப நான் போகிறேன். போகும்போது தனியாக உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தா ஒரு 7 மணி இருக்கும். சொல்கிறாரு, இல்லைப்பா கூட்டமாக இருந்தாங்க, எல்லோரும் பேசுனாங்க, பாராட்டினாங்க, டக்குன்னு எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்களா, எனக்கு அந்த தனிமையை ரொம்ப அப்படியே அமுக்கிடுச்சு,
அதை நான் யார்கிட்ட பேசுறது இல்லை, நீ அவங்கள்ட்ட பேசணும் போல இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் பேசினார். அதை நான் அவர் பேசின எந்த விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் சென்னைக்கு வந்தது அம்மாவும் அவரும் அவரோட பையன் வந்து 1.5 வயசுன்னு சொன்னார். நான் தோளில் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து வந்ததுலேருந்து அவர் வாழ்க்கையில் நடந்த பல ஏற்றத்தாழ்வுகள், பல பிரச்சனைகள், பல வழக்குகள் எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக என்கிட்ட சொன்னார். முழுமையாக என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட 11 மணிக்கு தான் என்னை வந்து விட்டார். எனக்கு வந்து இது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மாதிரி தோணுச்சு. அதுக்கு பிறகு சரியாக ஒரு 25 நாள் ஒரு மாதத்துலேயே இறந்துட்டார். ஸோ அந்த சம்பவம் வந்து என்னால் மறக்க முடியாது. அதனால் அவர் எதுக்காக அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அவருக்கு அப்படிங்கிறது அது எனக்கு தெரியல. ஏன்னா சொல்லும்போது அவர் வந்து அழுதாரு. நான் அழுதுட்டேன். சார் தயவு செஞ்சு அழுதாதீங்க சார், வேணாம் சார்னு. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி குடும்ப வாழ்க்கை எல்லாமே சொன்னார். அவர் உடல் நலம் பற்றி, அவர் மேலே இருக்கக்கூடிய மற்றவங்க வைக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அந்த குடும்பத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருந்த விஷயத்தை பற்றி எல்லாமே சொன்னார். நம்ம எதையும் வெளில சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். சொல்கிறேன். அப்போ அந்த எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லி முடிக்கும்போது 11 மணி. அப்போ நான் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடல. அப்போ தான் சாப்பிடும்போது எனக்கு தோணுச்சு, நான் ரொம்ப நாள் இருப்பாரான்னு தெரியலன்னு என் மிஸ்ஸஸ்ட்டை நான் சொன்னேன். என்னங்க இல்லை சார் ரொம்ப நாள் இருப்பாரான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக ஒரு 25 நாள் ஒரு மாதம் இருக்கும் அவன் தவிட்டார். நான் அவரோட இருந்த அந்த ஃபஸ்ட் டைம் நான் அவரை நேரடி சந்திப்பு வந்து ஒசூரில் வந்து நம்ம ஆதவன் தீட்சணியாக இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஃபிலிம் இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ நானும் போயிருக்கேன். சீஃப் கெஸ்ட்டாக சாரும் வந்திருக்காரு. அப்போ வந்திருக்கும்போது 2 பேரும் ஒரே காரில் தான் போகிறோம். போகும்போது செல்லியன் எப்போ நீ படம் டைரக்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். சார் நான் சொன்னேன், பண்ணணும் சார், பண்ணு, உன் படத்தை பார்த்துட்டு தான் நான் போகணும் அப்படின்னாரு. அப்போ என்ன சொன்னேன், இப்போ எழுத ஆரம்பினார். அதுக்கு பிறகு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, நான் சினிமாட்டோகிராஃபி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் சத்யஜித் ராய் வந்து துளசி பஸ்ஸை பிடிச்சி வேலைக்கு வந்துட்டார். வந்து வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து 2 பேரும் நாங்கள் போய் பீச்சில் உட்காந்துருந்தோம். பீச்சில் உட்காந்து சொன்னார், பாலு சினிமாட்டோகிராஃபி போதும், நீ டைரக்ட் பண்ணுனாரு. அது மாதிரி தான் எனக்கு நான் அவங்களுக்கு சொல்லி நீ படம் டைரக்ட் பண்ணுனாரு. ஆனால் அவர் சொல்லி 5-6 வருஷம் 7-8 வருஷம் கழிச்சு தான் நான் டைரக்ட் பண்ணேன். நான் டைரக்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவர் இல்லைன்னு வச்சுங்களேன். சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான சில சம்பவங்கள், சில நிகழ்வுகள் வந்து அவரோட இருக்கிறத. சந்தியாராகம் படத்தை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்க்ரீன் பண்ணார். பண்ணும்போது சொன்னார், நீ இந்த படம் போடும்போது நீ என் கூட இருக்கணுப்பா அப்படின்னாரு. நான் கூட உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். ஒரு தடவை அவரோட கதை நேரம் புத்தகத்தை வெளியிடும்போது அவர் சொன்னார், யார் வெளியிடணும்னு நான் கேட்டாங்க. நான் சொன்னேன், எஸ் ராமகிருஷ்ணன் வெளியிடணும், செலியன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாரு. அப்போ மேடையிலே சொன்னார். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட எழுத்துல எனக்கு பிடிக்கும். செலியனை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ ஐயப்பன் கோயில் மாலை போட்டிருக்கவங்க வந்து இன்னொரு ஐயப்பன் கோயில் மாலை போட்டாங்க, சாமி சார் நான் வணக்கமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செலியனை பார்க்கும்போது எனக்கு அந்த ஐயப்பன் கோயில் மாலை போட்ட மாதிரி ஒரு சினிமாவை தீவிரமாக நேசிக்கிறாரு அப்படின்னு ஒன்று சொன்னார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம், ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்திய சினிமாவில் உங்களுக்கு பிடித்த ஒளிப்பதிவாளர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பேரை பிடிக்கும், ஒன்று சந்தோஷன், ஒன்று செல்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு விஷயம். அப்போ நான் முகங்களின் திரைப்படம்னு ஒரு நூல் எழுதியிருந்தேன். அந்த நூலை வந்து அவருக்கு கொடுத்துருந்தேன். திடீர்னு நாள் பரதேசி டப்பிங் கிளம்பிட்டு இருக்கு. நான் சொன்ன அசிஸ்டன்ட் ரைட்டர் வேலையை நான் பார்த்துருக்கேன்னா, இப்போ பாலசாரோட தான் நான் இருக்கேன். ஒரு தவறுனா அந்த படத்தில் வில்லனுக்கு நான் தான் டப்பிங்கும் பேசினேன் அந்த பரதேசி படத்தில். அப்போ இங்கே இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோன்னா, சரி நான் எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்டார். சார் நான் வெளியில் இருக்கேன் சார். நான் சரிப்பா பரவாயில்லன்ட்டு போயிட்டார். இப்போ பாலா சார் சொன்னாங்க, கூப்பிட்றாரு, போங்க முதல்ல போங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போங்கன்ட்டு என்னை அனுப்பிவிடுறாரு. நான் வேகமாக வர்றேன். வந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு பையன் வந்து லெட்ரு கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு பார்த்தா, பாலுமேந்திர சார் எனக்கு ஒரு லெட்ரு எழுதியிருக்காரு. அந்த முகங்களின் திரைப்படம் முன்னுரையை படிச்சுட்டு லெட்டர் எழுதி பார்த்துட்டு பார்க்குறதுக்காக உடனே போயிட்டேன். போனவொடனே தான் சொல்லுவார், நான் உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு, காரில் வந்து நின்றுக்கிட்டு உனக்கு ஃபோன் அடித்தேன். உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு நினச்சேன், என்னை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னாரு. அப்புறம் இங்கே போய் ஆஃபீஸெல்லாம் பார்த்தேன். அந்த கடைசி காலங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு கண் கலங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் அப்பாவுமே வந்து உடம்பு முடியாமல் இருந்தார். அந்த கடைசி காலம் ஒரு 2 வருஷம் வந்து சாதாரண ஒரு சம்பவத்தை சொன்னால் கூட அழுதுருவார். அது மாதிரியான ஒரு நெகிழ்வான ஒரு இதாக இருந்தார். நான் இப்போ இந்த டூலெட் படம் அந்த அவார்டு இதெல்லாம் வாங்கும்போது நான் அவரை மிஸ் பண்ணுறது தான் பெருசாக நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா படம் ரெடியானவுடனே நான் அவர்கிட்ட தான் போட்டு காட்டுன்னு நினச்சேன். அப்புறம் என்ன செய்கிறேன், அடூர் கோபாலகிருஷ்ணன்ட்ட போய் அவர் வீட்டில் நான் போட்டு காமிச்சேன். அப்பா அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் பாலுமேந்திரா சார் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன்,
அப்படின்னு. ஸோ அது வந்து அவர் கூட இருந்த அந்த நாட்கள்ங்கிறது ரொம்ப. இப்போ நான் வந்து கடைசியாக பாலுவேந்தர் அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் வந்து அதில் அப்போ என்ன சொன்னாருன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒளிப்பதிவை நான் விட்டுட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன் வந்து. ஆனால் ஒளிப்பதிவு சில படங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் அந்த வருமானத்தை வச்சு நான் சில படங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் அதை பார்க்குற கட்டத்தில் அவர் வந்து ஒளிப்பதிவு விட்டுட்டு இயக்கத்துக்கு தான் வந்துட்டார். ஆனால் இப்போ ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு அந்த இது இருந்தார் வந்து அவருக்குள்ள எப்படி என்ன மாதிரி என்ன இருந்தது? இல்லை, அவருக்கு இல்லை. நான் என்ன பார்க்கும்போதுன்னா அவர் வந்து தன்னை டைரக்டராக தான் நினச்சிக்கிட்டாரு. ஒளிப்பதிவுங்கிறது வந்து இடையில கூட சொன்னார், கூட ராம் வந்து என்னை கேட்டிருக்கான்ப்பா அவன் படத்துக்கு போனால் சொல்லி எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ என்னென்னா ஒரு ஸ்பெஷலாக யாராவது வந்து கேட்டாங்கன்னா பண்ணணுங்கிறதுல அவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் டைரக்டர் மோடுக்குள்ளே வந்த பிறகு ஒரு பெருசாக சினிமாட்டோகிராஃபிக்கு யாரும் கூப்பிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அந்த கடைசி சந்திப்பு நான் சொன்னேன். கடைசி சந்திப்பில் என்ன சொன்னார்னா, நான் சில தவறுகள் நான் பண்ணியிருக்கேன், அந்த தவறுகள் நீ பண்ணக்கூடாது, நீ பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து சசிகுமார் வந்து எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தான்ப்பா நான் சொல்லணும். சசிகுமார் எனக்கு செஞ்சது நான் ரொம்ப நிறைவாக இருக்கேன். நான் நினச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அங்கே வந்து ஒரு நல்ல தலை பால்டு கிட்ட ஒரு வயசான ஒருத்தர் ஃபோட்டோ வந்து பெரிய சைஸில் பின்னாடி இருந்துச்சு. நான் பார்த்துட்டு உட்காந்தோன்னா செல்லியன் ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன், ஒரு ஆர்டிஸ்ட் தேவை, அந்த ஒரு கிழமை இருக்கேன் பாரு, அவனை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எனக்கு சொல்லுனார். நான் திருப்பி பார்க்குறேன், இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது, கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்கிறேன், அவர் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பார், ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு மாதிரி சிரிச்சுட்டு இதே மாதிரி தான்ப்பா வேணும், ஒரு அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தேன், அந்த மாதிரி ஆள் இருந்தால் பொடி அவங்க சாலி கிராமத்தில் சிரிச்சா. நான் திரும்பி பார்த்தா இவர் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. புதுமை நான் சிரித்தேன் அவரும் சிரித்தார். நான் நடிக்கிறேன்ப்பா, நடிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடித்து அந்த படம் அதோட ரிவ்யூ. அவர்கிட்ட நல்ல பழக்கம்னா படத்தில் வரக்கூடிய பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் படத்துக்கு விளம்பரம், சசிகுமார் நல்லா விளம்பரம் பண்ணுறான்ப்பா அப்படின்னு ஒரு ஃபைல் மாதிரி போட்டு ஆல்பம் மாதிரி பண்ணி ஒவ்வொன்றா காமிச்சார். பெரட்டி காட்டும்போது நான் சொன்னேன், குரசவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், குரசவா மாதிரி ஒரு டேரக்டரானு நான் நினச்சேன், எங்கேயோ மிஸ் ஆகிட்டேன். காலம் எனக்கு அனுமதிச்சிச்சுன்னா தலைமுறைகள் மாதிரி இன்னும் 3 படத்துக்கான ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது, அதை நான் எடுப்பேன்னு சொன்னார். அது நடக்காமல் போயிடுச்சு. நீங்கள் எடுத்த டூலெட்டும் சரி, அது ஒரு வீடு சேர்ந்த படம், அவரோட வீடு படம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வீடு படம் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? கண்டிப்பாக வீடுங்கிறது அது இன்ஸ்பிரேஷன் இல்லாமலாம் சொல்ல முடியாது. வீடு போல நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஸ்பிரேஷன். ஒரு வீடை வச்சு ஒரு கதை சொல்ல முடியுங்கிறது. அப்புறம் அந்த படத்தில் வந்து அவர் அந்த செவரை அப்படியே தாத்தா தடவும் போது ஹவு டு நேம் இட் மியூசிக் வரும். அதெல்லாம் வந்து நான் சார்ட்ட அந்த கட்டுரையிலையும் எழுதியிருக்கேன், சார்ட்டையும் சொன்னேன். அப்போது சொன்னார், எடுக்கும்போது என்னப்பா வீட்டை போய் தடவரெலாம் எடுக்கிறாங்கன்னா என்கிட்ட காது கூட பேசுனாங்க. ஆனால் அது படத்தில் முக்கியமான சீன் பார்க்குறேன். ஏன்னா வீடை வந்து ஒரு பேரை மாதிரி பார்க்குறாரு, அப்படியே தடவை கொடுத்து தன்னோட குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறாருங்கிறதுக்குல இதெல்லாமே டூலெட்டோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. ஸோ பாலுமேந்திரா மாதிரி அடுத்தது உங்கள் மேலே ஒரு பெரிய தாக்கம் செலுத்தினவர் பி.சி. ஸ்ரீராம் கூட. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் உங்களை ஆரம்ப காலத்தில் பார்த்த காலங்களில் வந்து நீங்கள் நிறைய பேட்டியிலே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் சங்கோஜம் இருப்பீங்க, அதிகம் பேச மாட்டீங்க வந்து. ஸோ அந்த கேரக்டரை மாற்றினது பி.சி. ஸ்ரீராம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த வகையிலன்னு சொல்ல முடியுமா? சார்ட்டை சேரும்போது